தலைய வச்சா ஒரு சாத்து அடிங்க சாத்துறா. நான் பேசுமாயா கத்த பண்ணி மாதிரி பண்ணி போயிடலாம். ஓ மாமா, ஓ பீச்சுக்கெல்லாம் ஓட்டுன்னு வரீங்க, முள்ளு தைக்குது, பொடி சுடுது, ஒரு செருப்பா வாங்கி கொடுங்க இல்லையா? அடுத்த மாதம் சம்பளம் வந்துடும், வாங்கி தரவா. செருப்பு நல்லா காசுல வாங்கி கொடுண்ணா. திட்டமான செருப்பு வாங்கி தரேன். காசு எப்படி வாங்கி தரது? காசுலாம் ஒரு 300 ரூபாயில வாங்கி கொடுயா. சரி வாங்கி தரவா. தூக்கம் இல்லடாப்பா, பெரிய காலை குத்துட்டா. ஆமா, எப்படி வெட்ட தெரியுமா? இதெல்லாம் வெட்டிக்கிறியா? வெட்டிக்கிறியாண்ணா? அதுதான் உனக்கு வெட்ட நல்ல மட்டும் பாரு. இல்லைப்பாம்மா, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அசால்ட்டாக பண்ணுறியா? எல்லா கறியும் வெட்டுற, மீன் ஆயிர, சமைக்கிற, சரக்கு அடிக்கிற, சாப்பிட்ற, நாய்க்கெல்லாம் 60 நாளும் தெரிஞ்சு வச்சிருப்பா. எட்டு குடி அரி. அப்படிதான் அப்படிதான். நல்லா அரி. அப்படிதான். கத்தியெல்லாம் தீத்தி வச்சுக்கணும், புரியுதா? வீட்டில் சும்மா இருக்கிற பத்தியா, அப்போ கத்தியை தலைக்கு வச்சு போட்டுக்க கூடாது, தீத்தி வச்சுக்கணும். நான் தான் வேலைக்கு போகிறேன், நீ எல்லா நாளும் சும்மா தானே இருக்கிற. ஏன் வெட்டு வெட்டு. அப்படிதான் வெட்டு. போடு, சாத்து. அப்படியா? சூப்பர் மாமா. வெட்டு வெட்டு. அது கொண்டு தொட்டா சின்ன சின்ன பீஸாக போடு, அவ்வளோ பெருசாக போடுவாங்க. சின்ன சின்ன போடுவா. அப்பா மச்சான் போட போட. என்னடா வெட்டவே முடியல. சாத்து. அப்படிதான். ஏண்டா அப்படிதான் அப்படிதான். ஓ மாமா, என்ன கறி வெட்டா? வாயுலே போக மாட்டேது, பெருசு பெருசாக இருக்குதா? சின்னதாக வெட்டியா? சின்னதாக வெட்டவா? அப்போ கத்திக்கிது போய் அந்த வெட்டு ஓடு. இல்லைப்பாம்மா, இதே நல்லா தான் இருக்குதா? அப்போ தான் கை நிறைய எடுத்து வாய் நிறையா சாப்பிட முடியும், புரியுதா? அது நல்லா தான் இருக்குது. ஓ மாமா, என்ன இது தனியாக தொங்குது? மணி 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 பிளிங் பிளிங்கா? பிளிங் பிளிங் டைம் டைம் அப்படிதான் இருக்கான். டைம் டைம் பிளிங் பிளிங் ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று காணும். டைம் டைம். ஒரு தொடைக்கு ஒன்று தான் தருவாங்களா? தருவாங்க. காலைல நான் பார்க்கல, எல்லாம் கடைக்காரன்ட்டு கேட்டு பண்ணேன், ஒரு பிளிங்கி தான் இருக்குதுன்னு. அதான் மாமா சூப்பராக இருக்கா மாமா. கறி வெட்டியாச்சு, இப்போ தண்ணியில் போட்டு அலசிக்கலாம் மச்சான். தண்ணி திட்டமா பாரு மச்சான். போட தண்ணி. கடல் நிறையா தண்ணி கிடக்குது. லெக் பீஸா? லெக் பீஸ் எனக்கு தான். தள்ளி எலும்பு தள்ளி 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 இப்படி தள்ளு. தள்ளு 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 போடு போடு. இந்தா சாப்பிட்டு. எறும்பு சாப்பிட்றது நம்ம முன்னாடி. எறும்பு சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, அதனால சாப்பிடலாம், தப்பு இல்லை. அது கண்ணுக்கு நல்லதா? எறும்பு நம்ம தின்னோம்னா அப்பா எறும்பு வச்சு வச்சிட்டான்டா கையில. வெட்டி அழைச்சாச்சு, இப்ப அடுப்பை வச்சு தண்ணியை சுட வச்சு அதுக்கப்புறமா கறி அவிச்சு குண்டான வச்சு அவிச்சு வந்தோம். குண்டான வச்சு தண்ணி ஊற்றி கறி அவிச்சு அப்புறமா நம்ம கிரேவி கட்டிக்க வேண்டிதான். எட்டு மூஞ்சி போவோம். கேரள மொண்டா ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கஷ்டமான வேலை யார்ட்ட கொடுத்துட்றான். தண்ணியில் போட்டு அவிச்சிக்கலாம். ஓ சும்மா நிற்காத, புடி கறிமாடம் வாசி போய் என்னத்த பிடிக்கும் பிடிக்கிறேன். ஓ இதை புடியா வந்துட்டேன். புதுசாக காமெடி பண்ண நீதான் பண்ண, நான் பண்ண மாட்டேன்னா. அம்மா நன்றி அடியில் போட, அப்போ தான் நல்லா வேகும்.
மூடிக்கலாம். ஏய், ஏய், என்னயா அதெல்லாம் கஷ்டம். அடுப்பை வச்சு மூடு. உனக்கு எதாவது இருக்குதா? ஏடா சோறு தானே தின்ற, சாம்பல் விழாது. முதல்ல மூடு. முதல்ல அடுப்பை சாம்பல் வேண்டா அறிவில்லாதவனா மூடுறா. பாருநாடு பாதி வச்சு பாரு, வாய் பேச்சுதான் அடிச்சு புரியுதா? மூடு வச்சுக்கலாம். எப்படி மாமா அடுப்பு எப்படி பற்ற வைக்கணும்? நான்லாம் எப்படி போட்டாலும் எரியும், பார்த்தாவே பத்திக்கும். ஏய், இருந்தாலும் வந்து ஏய், மச்சான் சூப்பரா இருக்குதா? ஐயோ, மச்சானோட பவர் பற்றி உனக்கு தெரியாது. வெங்காயத்தை வெட்டிக்கலாம். ஆமாம், இன்னைக்கு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அடுத்து தக்காளியை கட் பண்ணுறோம். கடலுக்கு வந்து ரொம்ப தப்பாக போச்சு. இந்த மாமா பையன் எப்போ பார்த்தாலும் அங்கேயே ஓடி போகுது. அப்படி அங்கே என்ன தான் இருக்குது தெரில. என்ன மட்டும் எல்லா வேலையும் செய்ய சொல்கிறோம். டேய் பண்ணடா பரதாச்சு கிட்ட தான் சொல்ல முடியாது. தூரமாக இருக்கும், நம்ம என்ன வேணால் சொல்லி திரிக்கலாம். டேய் சோத்துல உப்பு போட்டு தின்றவனே எங்கடாகிறா அது கேட்காது. டேய் அடுப்பு அவிச்சு போச்சு வாடா. நான் மச்சான் குடிச்சேன்டா. ஓ வாயா. நீ மட்டும் விட்டு போயிட்டா காட்டு உள்ள. வெட்டிட்டியா? வெட்டிட்டா. சரி அடுப்பு பாரு. பாக்குறேன். கூட்டினா ஏதாவது கேட்டுதா? இல்லையா, ஓய்வன் கத்துற மாதிரி இருந்தது. அதான் ஓய்வு தான் கூப்பிட்டாங்க, யாரும் ஒன்றும் கூப்பிடல. போ அடுப்பு பாரு போ. என்னடா என்ன போச்சுதா? என்னையா அந்த அம்மா அங்கே போய் கடலில் குளிக்கிறேன்னு எங்களுக்கு தெரியாமல் குடிச்சு வரான். கேட்டா நான் குடிக்கிறத விட்டுட்டேன் மச்சான், குடிக்க மாட்டான். மாமா அண்ணா எரிதா? அடுப்பு தள்ளு தள்ளி வெந்துட்டா. சரி வேட்டாம் அப்படியே இப்போ அடுப்பு தள்ளி விட்டுங்களா எரிட்டான். நேற்று ஒயின் ஷாப்பில் நின்று வரான். என்னடா மாமா இங்கே நிற்கிற, எனக்கு ஒரு கட்டி வாங்கி கொடுறான்றான். காசு இல்லை மச்சான், கூட வந்தவன் குடிக்கிறான் அப்படின்றான். ஆனால் அவன் மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறான், எனக்கு வாங்கி தர மாட்டான். நேற்று அதுவும் இல்லாமல் என்னம்மா ஒன்றும் இல்லைம்மா, நீ அடுப்பு தள்ளுமா, நான் சும்மா பேசினுக்கிறேன். நேற்று ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்தான், அவன்கிட்ட ஒரு கோட்டை வாங்கி குடிச்சிட்டான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்தான், அவன்கிட்டையும் கட்டி வாங்கி குடிச்சிட்டான். எனக்கு ஒன்று வாங்கி தரான், நான் வாங்கி தர மாட்டான். அவர்த்தவங்க காசுலேயே குடிக்கிறான். ஐயோ மோசமான ராம்சியா நான் வந்துட்டா. இன்னும் 10 நிமிஷம் ஆமா. அது ஒன்றும் இல்லையா, கட்டிங் வச்சு கட்டிங் போறியா? குடிக்குதுல அதான் தெரியுமே. நீ எப்படி குடிப்ப, எப்படி நீங்கள் குடிக்க மாட்டேன் எனக்கு தெரியாது. மோசமான மாமா நான் தான் சொல்லுங்கிறேன். ஒரு நாளாக மச்சான் இந்தா மச்சான் குடி மச்சான் சாப்பிடு மச்சான் எதுவும் சொல்ல மாட்டான். என்னம்மாம்மா ஒன்றும் இல்லை என்னம்மாம்மா, மாமா வந்து எனக்கு உயிரே மாமாண்ணா. மாமா இந்த உலகத்தில் 1000 நட்பை பார்த்துருப்பீங்க. மாமா மச்சானா அது பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்காத ஃப்ரெண்டு மட்டும்தான். மாமா மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. என்ன மாமா? மாமா எனக்காக உயிரே கொடுப்பான், மாமாவுக்காக நான் உயிரே கொடுப்பேன். ஆமாம் அடுப்பாரு கட்டிங் வாங்கி தர மாட்டான், துவைச்சி வாங்கி தண்ணி தர மாட்டான். பன்னாட பரதேசி அது மாமனாது தீக்காளி போய். மாமா சரி என்ன இன்னைக்கு சமையலா முடிஞ்சுதா? கொஞ்ச நேரம் ஆகும், வெங்காயம் தாலி எட்டனா முடிஞ்சுதுங்களா? சரி மாமா நீ தான் கட்டிங் போடனா போட மாட்டேற, எனக்கு அதான் ஒரே வருத்தம், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நண்பன் இருப்பான், நான் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி மாமாவோட நல்லா நம்ம சாப்பிட்றோம், எப்பவுமே நல்லா சாப்பிடுவோம். இன்றைக்கி இந்தாயா உன்னை பற்றி பெருமையாக தான் சொல்கிறான். எது கேட்டுதானா மாமா? கேட்கல. என்ன மாமா உன்னை பற்றி நான் போய் தப்பாக சொன்னான். ஐயோ மாமா ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ. சரி என்ன போட்டியாண்ணா? இல்லை மாமா, நான் உன்னை விட்டு இது வரைக்கும் குடிச்சதே கிடையாது. என்ன சரி இப்படி சரி போ, என்ன இங்கே வந்து உக்காண்ட போ. நான் எதாவது பேசினுக்கிறேன் உனக்குண்ணா போயா. வெட்டியாச்சு, இப்போ தக்காளி வெட்டிக்கலாம். தக்காளி வெட்டியாச்சு, வாங்கல எடுத்து போய். மணி வேற வரப்ப மணி ஆயிடுத்து, பசி எடுக்குதியா? தாகமாக வேற இருக்குது, ஒரு கட்டிங் போட்டுக்கிட்டா? போடு
ஆ போடு மச்சான். வச்சு வாழை வச்சுக்கலாம். ஆமா இல்லை வாங்கின பட்டை வாங்க. நமக்கு எல்லாம் பச்சை மிளகா, கருவேப்பிலை. ஆமா நல்லா குனிஞ்சுக்கிண்டு. இல்லை நீட்டு தான் சார் இருக்குது. நீட்டாக தாங்கய்யா, குனிஞ்சுக்கிண்டு. துடுப்பு சின்னதாகுது இன்னைக்கு. பச்சை மிளகா வெடிக்குதா பார்த்து. அரிஞ்சு போட்ட வெங்காயம். ஐயோ எப்பா பூரா புடுங்கி தான் வருது. கையால் அரைச்சி கப்பலை எடுத்துட்டு வந்த இஞ்சி போட்டு பேஸ்ட். ஆமா பத்தியா, நம்ம தூரமாக வரணும்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து உட்காந்து அரைச்சி கப்பலை எடுத்துன்னு வந்தோம். அதான் போட வேணுங்குது. நறுக்கிற தக்காளி எல்லாம் எல்லாம் நறுக்குவாங்க. என்ன நறுக்குங்க எல்லாம் கட்டையால் நறுக்குவாங்கய்யா. கத்தியில கையில் நறுக்கணும். எப்படியா கையை கத்தி மாதிரி கதிரை வீச்சு மாதிரி. டயர்ட் ஆகி போச்சு, அதனால துடுப்பை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். என்னம்மா போய் மரத்தில் உட்காரு போ. முதலாளியா முதலாளி சீரவா. எங்கள் முதலாளி அவர் தான் பார்த்துங்க. அவர் தான் 3 மணி நேரம் வெயிட்டிங். கரெக்டான டைமுக்கு வந்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா கறியை போட்டால் வேலை முடிஞ்சுது. மசாலா போட்டு இறக்கிற வேண்டிதான். எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட வேண்டியதான். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வாசனை வரும்பாரு. அதான் உங்கள் கை பக்குவோம். எல்லாரும் சேர்ந்து கடாய் இணக்குவோம். அது இப்போ இல்லை, லாஸ்ட்டில். தக்காளி வதங்கிட்டு அடுத்து நம்ம அவிச்சு வச்ச கறியை போட்டுக்கலாம். மச்சான் நல்லா அடி சத்தம் அடி. அதுக்கு தான் நம்ம கடல் ஓரம் வர்றது. அதான் எனக்கு போட்டு தாக்க. தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா போடு. தாக்கை போடு கிண்டை. இது போவ மாமா தனியா மிளகுத்தூளும் சீரகத்தூளும் அரைச்சி வச்சிருக்காரு. வறுத்து அரைச்சிருக்காரு. அதை போட்டோம்னா டேஸ்ட் கடல் கலந்து பர்மாவுக்கே போயிடும். இன்னைக்கு சாப்பிட்றோம், கடல் வந்து மீனே கிளம்பி வரப்போகுது சாப்பிட்றதுக்கு. தண்ணி ரைட்டாக உப்பு போட மறந்துடுவாரு. 1/2 கிலோ உப்பு போட்டுக்கலாம். 1/2 கை போடு. 1/2 கை போட்டுக்கலாம். போதுமா? அவிச்சு வச்ச கறி தண்ணி போதுமா? போதுமா? கறி ரெடி ஆயிடுச்சு மாம்சம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இலையில போட்டு ஒரு சாத்திரம். ஆமா தூக்க. எப்படி அம்மியில அரைச்ச மிளகுத்தூள், சீரகத்தூள் குழம்பு இறக்கணும். லைட்டாக மேலே தூவி விட்டா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க சொன்னாங்க. இப்போ தூங்குறோம். எப்படியா ஆமா? நீ இப்போ சாப்பிட்டு பாரு. நீ சாப்பிட்டுக்கிட்ட வச்சுக்க சொர்க்கலோகத்துக்கே போயிடுவேன். போடு 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 கொடுத்தலாம். அடேங்கப்பா எனக்கு தான் நல்ல ரெடி ஆயிட்டா. இன்னைக்கு நம்ம ஓனரோட உட்காந்து மாமா ஓனது எல்லாம் சேர்ந்து ஒரு சாத்திரம். இந்த வீடியோ குடிக்கல மாமா. கட்டிக்கிட்டு வாட்டர் பாட்டில் வந்து சட்டி சரக்குங்க.
சாப்பிட்றேன். சாப்பிடுதா? தண்ணி நான் குடிக்கலாம் இல்லை, சும்மா சும்மா இல்லை ஆயிட்டேன். ஏன்னா என்ன ஆளுக்கு ஒரு இலையை கொடுத்துட்டேன். இது யாருன்னு என்ன சொல்லிருக்க? தள்ளி இலை ஒன்று கொடுத்து எதுக்கா? சுடுதில்ல, ரொம்ப சுடுது. அதான் கேட்டவனும் எலும்பு சுடுறதுனால கம்மியாச்சு. எல்லாம் கொடுக்கக்கூடாது. இது ஆளுக்கு ஒரு கண்ணுக்கு தானே குடிக்கிறது ரொம்ப தப்புங்க. குடிக்க தப்பா? யார் சொன்னதா? குடிக்கலாம். குடிச்சிட்டு போட்டோம்னா இந்த கறிக்கு மரியாதை, இந்த சோறுக்கு மரியாதை. இப்போ ஆளுக்கு ஒரு கண்ணிக்கு போட போகிறேன். குடியே கெடுக்கும். அதனால தான் சொன்னோம் குடிக்கணும். சாப்பிட்டாண்ணா சாப்பிடுமா? இப்படி இலைய கூட சாப்பாடா? பொக்கலிக்கு மாதிரி அள்ளக்கூடாது, சேச்சி மாதிரி அள்ளன்றியா நீ? நாங்களாம் மனுஷன் கையால் எப்படி அழுவா அப்படி அழுவா. இப்படி குளுக்குனாதான் உள்ள இருக்க. காரம் சாரம் சும்மா நறுக்குனுக்குது. நச்சு இருக்கு. சாம சூப்பரா இருக்குது நம்ம. ஓ